வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையா நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய் மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ரான்னி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துய் லின் நியூகனை தோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.